கடல்களின் மாநாடு அவசியமா? எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறேன், காடுகள் மரங்களுக்கான மாநாடு, அப்புறம் வந்து மாடுகளுக்கான மாநாடு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னடா அது வித்தியாசமாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து காமெடி பண்ணிட்டுருக்காரு. இப்போ இந்த கடலில் மாநாடு போட்டது என்னங்க, அதுலேயே மிதவையெல்லாம் வச்சு கடலுக்குள்ளே எல்லாருமே வந்து போட்டில் வச்சு பேசுவாங்களா? ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் என்னங்க பண்ணுறது? இப்போ தான் வந்து கரூர் ட்ராஜடி வேறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாலும் முழுக்க முழுக்க நான் வந்து சீமானுடைய முட்டோ இல்லை நாம் தமிழர் கட்சியில் ஒரு மெம்பரோ இல்லைங்க. ஒருத்தர் விஷயம் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு உண்டான ஒரு மைலேஜ்க்காக பண்ணுறது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருக்குமே வந்து பயன்பெறணும், ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதுக்காக பண்ணார் அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட லாபத்தை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அதில் இருக்க உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும்ல. அப்படி கடல் மாநாடு அவசியமா அப்படின்னு யோசிச்சப்போ கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மாநாடு வந்து அவங்களோட கட்சியோட மைலேஜை ஏற்றிக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா அதிகமாக உங்களுக்கு தெரியும், இயற்கை சார்ந்து பேசக்கூடிய அதை வந்து அவங்களோட தத்துவங்களில் மேடைகளில் பேச்சுகளில் அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நாம் தமிழர் கட்சி வந்து நிஜமாகவே ஒரு பெருமங்கன்றாச்சு. ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த அலையத்தி காடுகள், அதை குறித்து வந்து ஒரு கன்வென்ஷன் வந்து நம்ம அரசாங்கம் சார்பிலே வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது இங்கேருந்து வந்த எஃபெக்டாக இருந்தால் ஒரு நல்ல எஃபெக்ட் தானே, நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் தானே. ஸோ அதை அரசாங்கமே ஒத்துருக்கப்போ நம்ம ஏங்க ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தால் அதை மக்கள்கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படிங்கன்னு தோணுச்சு. நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து சீமானவர்கள் வந்து பிடிக்காமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து அவரை கிண்டல் பண்ணணும்னு தோணலாம். ஆனால் நிஜமாகவே இந்த கடல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவை தானே. கடல்னால் வந்து நடுக்கடல் மட்டும் இல்லாமல் கரையோர பகுதிகள், இதில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ கடலின் மாநாடின் மூலிமா அவேர்னஸ் ஏற்பட்டால் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, எதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். குறிப்பாக கடற்கரைகள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க ஏன் ரொம்ப கிட்ட வந்து வீடு கட்ட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீச் பண்ணி வந்து கட்டியிருக்காங்க. நீங்கள் கடற்கரை கிட்ட கொஞ்சம் நம்மளோட பெசன்ட் நகர் பீச் அந்த டிஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டுறது மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரைக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து ஏற்படும். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் கடல் அங்கே தானே இருக்குது, இங்கே நம்ம வீடு கட்டியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கடலில் பார்க்குற உடனே அங்கே கிட்ட பார்க்குற அந்த நண்டுகள் மட்டும் இல்லாமல் அந்த கடல் மண் இருக்குது அப்படின்னா வந்து அங்கே வாழக்கூடிய உயிர்கள் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் வந்து நிறையா இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஜீவனும் வந்து ஒன்றுத்தையும் நம்பி தான் வாழும் அப்படிங்கிறனால அது உணவுக்காக நம்பி வாழும், இல்லை வேற ஒரு விஷயத்துக்காக நம்பி வாழும். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கடல்கிட்ட நம்ம வீடு கட்டுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை அப்படிங்கிறதுல வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது. இன்னொரு விஷயம், இந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. ஏன்னா நம்மளோட சால்ட் வாட்டரு அப்புறம் ஸ்வீட் வாட்டரு ரெண்டுமே கலக்கிற இடத்துல தான் இது வந்து பார்த்திங்கன்னா வளையும். இது வந்து வித்தியாசமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வந்து மீன்களாக இருக்கட்டும், பூச்சிகள் அண்ட் பல பறவைகளுக்கு வந்து அது சரணாலயமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே மட்டுமே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். இது வந்து பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்க தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் ஆற்றுலேருந்து வர தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கடலில் போய் கொண்டு சேர்க்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக வந்து உதவும். நம்ம சரியான நம்மளோட கடற்கரைகளை பாதுகாக்காததுனால நம்ம ஊரில் இருந்த நிறைய மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் அலையத்தி காடுகள் இன்றைக்கி சுத்தமாக இங்கெல்லாம் அலையத்தி காடுகள் இருந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுச்சுங்க. இன்னொன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு ஆற்றுல வந்து மணல் அள்ளி 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 தள்ளுறோம், கொள்ளை அடிக்கிறாங்கல்ல, அது கடற்கரையை எப்படி வந்து பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாமே கனெக்டட் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆறுன்னு இருந்தால் அதை வந்து நடுவில் அணைப்பட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தடுத்துட்டா அது கடலுக்கும் நல்லதில்லை, ஆற்றுக்கும் நல்லது. ஒரு ஆறு அப்படின்னா கடலில் போய் வந்து கலக்கணும், அதுதான் வந்து இயற்கை வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதை நம்ம தடுக்கிறது எப்படின்னா இந்த மணல் அள்ளுறோம் இல்லையா, அதன் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாதிப்புகள் டைரெக்டாக வந்து இந்த கடற்கரைகளுக்கு வந்து ஏற்படுது. இந்த மினரல்ஸ் எல்லாமே போய் கடலில் சேர்றது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட் வாட்டரும் போய் கடலில் சேர்றது அப்படிங்கிறது இயற்கையோட ஒரு ப்ராசஸ். இந்த மணல் அள்ளுறதன் மூலியமாக ஆறுகளோட தொடர்ச்சி பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுது. இப்படி நம்ம கடற்கரைகளுக்கு நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கடல் மண் அரிப்பு நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பண்ணுற தப்பு என்ன ஆகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம போர்ட் இன்றைக்கி வந்து துறைமுகம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பட் எத்தனை துறைமுகம் வேணும், எங்கெல்லாம் கட்டணும், எங்கெல்லாம் நேச்சுரல் ஹார்பர் கட்டலாம் அப்படிங்கிறத யோசிக்காமல் யாரோ ஒருத்தவங்களோட லாபத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறைமுகம் கட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சொல்கிறதுக்கே வந்து நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். இந்த மெரினா பீச் அப்படிங்கிறது ஒரு மேன்மேட் பீச் மாதிரி தான். உதாரணத்துக்கு அங்கே வந்து இந்த துறைமுகம் கட்டினோன்னே
அங்கே அடிக்கக்கூடிய அலை வரக்கூடிய மணல் எல்லாமே ஒரு சைடு திசை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் அப்படிங்கிறது வந்து பெருசாகிட்டே வந்து போகுது. இந்த மணல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் அதோட எஃபெக்ட் இன்னொரு இடத்துல வந்து தெரியுது. இதனால் வந்து கடல் அரிப்பு அப்படிங்கிறது வேறு இடத்துல ஏற்பட்டு கோஸ்டல் ஏரியா இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, லேண்டு, அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடல் வந்து எடுத்துக்கிட்டே வரதுனால அப்படி ஒரு இடம் இருந்ததுக்கே அடையாளமே தெரியாமல் வந்து போயிடும். ஏதோ ஒரு சின்ன விஷயத்துனால எவ்வளோ பெரிய ஒரு செயின் ரியாக்ஷன் நடக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு. இது பல நேரங்களில் மழை பெய்கிறப்போ வந்து மழை வெள்ளம் மட்டும் இல்லாமல் கடல் சீற்றம் ஏற்பட்டால் ஊரே வந்து முழுங்கிட்டு போயிடுற அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உடனே நடக்கலனாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். இவ்வளோ விஷயம் இருக்குது இதில். அடுத்து வாட்டர் பொல்யூஷன். கூவத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே அந்த கடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெரினா பீச்சுக்கு வந்தால் வந்து நம்மளுக்கு குளிக்கணுன்னே தோணாது. ஸோ அது மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக வந்து பொல்யூஷன் அப்படிங்கிறது கடலில் வந்து கொடூரமாக வந்து கலக்கப்படுது. ஏன் நம்ம வந்து நியூக்ளியர் வேஸ்ட்டில் ஆரம்பித்து இது மாதிரி சாக்கடைகளை தொடர்ந்து உள்ளே அனுப்புறது, அந்த சாக்கடைகள் அந்த கழிவு நீர் மட்டும் போகாமல் கண்டமேனிக்கு மேன்மேட் பிளாஸ்டிக்ஸ் உள்ளே போகிறது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம துறைமுகம் பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் நிறைய விஷயம்லாம் கலந்துருக்கும் அந்த கடல். அங்கே வந்து உயிரினங்கள் அவ்வளோ வாழாது. அதனால தான் நீங்கள் கடலுக்குள்ளே போக உங்களுக்கு உயிரினங்கள் வந்து நிறையா தெரியும். ஏன்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படிங்கிறதோட லெவல் ரொம்ப குறையிறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் துறைமுகத்துக்கிட்ட இருக்கிற கடற்கரை மட்டும் இல்லாமல் கடல்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம போடக்கூடிய பிளாஸ்டிக் அப்படிங்கிறது அங்கே மட்டுமே தங்கிறதில்ல. அது உள்ளே வந்து ட்ராவல் பண்ணி ஒரு கான்டினென்ட்லேருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு போகிற அளவுக்கு அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும். இதன் மூலியமாக பல உயிரினங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் பெரிய வேல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளேருந்தே பல கிலோ கணக்கான பிளாஸ்டிக்லாம் எடுத்துருக்காங்க தெரியுமா. பல டார்டாய்ஸ் இதனால் வந்து செத்து போயிருக்கு. நம்ம போடுற அந்த வலை அந்த வேஸ்ட்லாம் இருக்குல்ல, இது வந்து நிறையா டார்டாய்ஸோட வாயில் டர்ட்டில்ஸோட வாயில் மாட்டிக்கிட்டு அது சாப்பிட முடியாமலாம் வந்து செத்து போயிருக்கு. இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சில பிக்சர்ஸில் பார்க்குறோம். இது வந்து எவ்வளோ சொன்னாலும் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு விஷயங்க. ஆயில் ஸ்பில்னால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து க்ளீனே பண்ணவே முடியாது. அது நிறைய ஊரில் நடந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கான முயற்சியும் நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசாயனங்கள் கொண்டு கலக்கிறது. இன்றைக்கி நம்ம பிள்ளையாரை போயிட்டு வந்து நிறைய கலக்கிறோம். அது மத ரீதியாக ஒரு நம்பிக்கையின் ரீதியாக நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த பிள்ளையாரில் என்னென்ன வந்து கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, அதன் மூலியமாக கொஞ்ச நாள் அந்த கடற்கரை அந்த சுற்றுப்பகுதி மட்டும் எந்தளவுக்கு பாதிக்கப்படும் அது மாதிரிலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. இது சொன்னால் வந்து நிறைய பேர் கோச்சிப்பாங்க அப்படிங்கிறனால யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அது மட்டுமா நடக்குது. நம்ம கடலில் போயிட்டுருக்கலாம் அந்த க்ரூஸ் ஷிப்ஸு எல்லாம், அது மட்டும் இல்லாமல் எல்லா ஷிப்ஸும் அவங்க போடக்கூடிய அந்த கழிவுகள் அப்படிங்கிறது. அண்ட் நீங்கள் எங்கேயோ உங்கள் வீட்டுக்கிட்ட சாக்கடையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் தூக்கி போடுறீங்களா, அது போய் அப்படியே கலந்து ஒரு பெரிய சாக்கடைக்கு போகுது. அந்த பெரிய சாக்கடை அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கடலில் கலக்கிறப்போ அதன் மூலியமாக நிறையா அந்த பிளாஸ்டிக் வந்து கடலுக்குள்ளே தள்ளிகிட்டே இருக்கும். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சிவிக் சென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்கும். அதுவும் கடற்கரைக்கு போயிட்டால் வந்து குப்பை போடுறதுக்குனே அங்கே போயிருக்கோம். இவ்வளோ பெரிய பீச் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டமேனிக்கு அவங்க வந்து குப்பை போட்டே இருப்பாங்க. எவ்வளோ பீச்சஸில் எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாங்க. பல பேர் வாலண்டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குப்பையில் வந்து எடுத்துகிட்டே இருந்தாலும் எடுக்கிறவனோட போடுறவன் தான் ரொம்ப அதிகமாக இருப்பான் பிரம்மாண்டமான இந்த ஜனத்தொகை உள்ள ஒரு கண்ட்ரியில். இதனால் நிறையா கெமிக்கல் வேஸ்ட் மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் வேஸ்ட் மட்டும் இல்லாமல் இருக்கலே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பிளாஸ்டிக் தான். இந்த வலையை இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அது பிளாஸ்டிக் எல்லாமே சேர்த்து வந்து கடலில் ஒரு பெரிய ட்ரிஃப்ட் ஆஃப் ஒரு லேண்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரியேட் பண்ணலாம். பிளாஸ்டிக் ஐலாண்ட்ஸ்லாம் கூட கடலில் வந்து மிதக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. நிறையா ஒரு டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். பிளாஸ்டிக் ஐலாண்ட் இருக்குது, உனக்கு தெரியாது, கடலில் எல்லாமே பிளாஸ்டிக்லாம் சேர்ந்து வந்து மேந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தப்பை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளால் சரி செய்ய முடிஞ்சால் பரவாயில்ல. இந்த தப்பெல்லாம் வந்து இவ்வளோ டெக்னாலஜியும் தாண்டி நீங்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி கடலில் வந்து நம்ம ஆள்றோம் ஆஸ் எ ஹியூமன்ஸ்னு சொன்னால் கூட கடலுக்கு நம்ம ரொம்ப சின்னது தான். இன்னும் கடலில் நம்மளால் கண்டுபிடிக்காத விஷயம் வந்து அவ்வளோ இருக்குது. கடல் தான், அதான் தண்ணி அதான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது லேண்டோட. இதை எல்லா பிளாஸ்டிக் பொருட்களையும் இந்த கெமிக்கல்ஸு பொல்யூஷனை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறோமோ இல்லையோ, இனிமேல் எந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து போடாமல் வந்து நம்மளோட சுற்றுச்சூழலை ரீசைக்ளிங் அப்படிங்கிற விஷயத்த பண்ணலாம். இதையும் தாண்டி கடலை எந்த அளவுக்கு மாசுபடுத்தாமல் இருக்கலாம். ஆக்சிஜன் குறைஞ்சி இது மூலிமா ஒவ்வொரு உயிருமா அழிஞ்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொல்யூஷன்னாலே குட்டி குட்டி நிறைய க்ரீச்சர்ஸ் வந்து அழிஞ்சிடுச்சு கடலில் இருக்கிறது. ஸோ அந்த ஒரு க்ரீச்சர் அழிஞ்சால் மற்ற க்ரீச்சர் வந்து பொல்யூஷனால் இல்லைனாலும் அது இல்லை அப்படிங்கிறதுனால அதை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தால் மற்ற க்ரீச்சர்ஸ்லாம் வந்து அழிஞ்சிட்டே இருக்கும். அந்த வகையில் பொல்யூஷன் அப்படிங்கிறது கடற்கரைக்கும் கடலுக்கும் நம்ம செய்கிற ஒரு பெரிய தீங்காக இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை. பவளப்பாறைகள்
அதிகமாக கடல் இவ்வளோ பெரிய இடங்கள் இருந்தாலும் நிறைய விதவிதமான உயிரினங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கோரல் ரீஃப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பவளப்பாறைகள். இந்த பவளப்பாறைகள்லாம் வந்து அதுவே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகி உருவானது. பட் அந்த பவளப்பாறைகள் ஏன் இருக்குன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான உங்களுக்கு சத்து உள்ள உணவெல்லாம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய உயிரினங்கள் வந்து வாழ்கிறதுனால அங்கே வந்து அதுங்கள் சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயம் கிடைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே வந்து நிறைய நீங்கள் அண்டர் சி டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள் கிட்ட தான் அவ்வளோ இருக்கும். விதவிதமான உயிரினங்கள் எல்லாமே இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாய்மடி மாதிரி கடலுக்கு. அது வந்து உருவாகிறதுக்கான காலங்கள் ரொம்ப எடுத்துக்கும். ஆனால் நம்ம பவளப்பாறைகளை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை வந்து நிறையா பண்ணுறோம். ஃபிஷிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பவளப்பாறைகளை சேதப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரைசிங் டெம்பரேச்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பவளப்பாறைகளை தானாக வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைச்சிட்டே வருது. இந்த பவளப்பாறைகள் மட்டும் ஆக்சுவலாக அதுவே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரீஃப்னு சொல்கிறோம்ல, இந்த ரீஃப்ஸ்லாம் வந்து கடலில் ரொம்ப குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, பர்சன்டேஜ் கம்மி பண்ணி பார்த்தா. அந்த வகையில் இந்த பவளப்பாறைகளை பாதுகாக்கிறது மூலியமாக மட்டும்தான் நம்மளோட கடலில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கும். சம்மந்தமே இல்லாமல் பவளப்பாறைகளுக்கு லைஃப்பில் பார்க்காத ஒரு மீன் கூட இருக்குது, ஒரு உயிரினம் கூட கடலில் இருக்கலாம். ஆனால் அதற்கும் இந்த பவளப்பாறைகளுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ பவளப்பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. இது வந்து ஒரு சேட் ட்ரூத் தான். இதுவும் கடலில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய சுற்றுச்சூழல் ஆபத்து. சில விஷயம்லாம் வந்து எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில, எனக்கு முழுசாக நம்பிக்கை இல்லை. இந்த ரைசிங் சீ லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஆர்டிக் பகுதிகளில், அண்டார்டிக் பகுதிகளில் வந்து பெரிய பெரிய ஐலண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகள்லாம் வந்து உருகிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி குளோபல் வார்மிங் மூலியமாக உருகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஆப்வியஸ்லி ஐஸில் இருக்கிற தண்ணிலாம் உருகி கடலில் போகும். அப்போ கடலோட மட்டம் வந்து உயர்றதுனால சில நாடுகளில் இருக்கக்கூடிய பகுதிகள், சில நாடுகளே வந்து காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சிலதெல்லாம் வந்து மனுஷங்களோட சக்திக்குள்ளே சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். பட் இன்றைக்கி குளோபல் வார்மிங் நடக்குது, ஐஸ்லாம் உருகிட்டு இருக்குது அப்படின்னா வந்து அதிலே நிறைய கான்ஸ்பிரசி வந்து இருக்குது. அதனால் நம்ம இதில் என்ன பண்ண முடியும்னு தெரியல. பட் கடலில் நீர்மட்டம் உயர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சில கண்ட்ரிஸ் உள்ளே போகும், சில கண்ட்ரிஸ் வெளில வரும். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஒரு நிலப்பரப்பை வந்து கடலுக்கு கொடுத்துட்டு தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அது நீங்கள் வரலாற்றை வந்து புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம இதில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் சொல்கிறது கரெக்டாக, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய அமெரிக்கன் நியூஸை பார்க்குறப்போ வந்து இந்த ஸ்ட்ராங்கர் சைக்ளோன்ஸு பெரிய பெரிய டொர்னாடோஸ் எல்லாமே வந்து வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கிறது இல்லைங்க. ஏதோ ஒரு இடத்துல மழை இருக்கிறதுனால, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறதுனால, ஏதோ ஒரு இடத்துல காற்று வேறு மாதிரி அடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் ரியாக்ஷனில் உருவாகக்கூடியது. இதில் நம்ம சுற்றுச்சூழலை சரியாக பாதுகாக்கலை, குறிப்பாக வந்து கடலில் நிறையா விஷயங்களை நம்ம வந்து சரியாக பாதுகாக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சைக்ளோன் பேட்டர்ன் எல்லாமே வந்து மாறி வந்து பார்த்திங்கன்னா பேர் அழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சங்கடமான விஷயம் என்னென்னா, திருவான்மியூர் கடற்கரையில் வந்து நான் நிறையா வாட்டி இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். அது வந்து காலங்காலமாக நம்ம தாத்தா நம்மளாம் இங்கே வந்து வரத்துக்கு முன்னாடிலேருந்தே அதுங்கெல்லாம் இருக்குது போல இருக்குது. அந்தளவுக்கு அவங்களுக்கு உண்டான லேண்ட் இது, அவங்களோட பங்கு இருக்குது. வந்து இங்கே முட்டை போட்டுட்டு வேறு பலாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அதுங்க போயிட்டு வரும். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றுச்சூழலை சரியாக பாதுகாக்காதனால அந்த கடல் மண் அதோட அளவு வந்து குறைஞ்சிட்டே இருக்குது சில இடங்களில். அப்படிங்கிறனால இதுங்களுக்கு வந்து முட்டை போடுறதுக்கு இடமே தெரியல. அதையும் தாண்டி கடற்கரையில் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கவே முடியாத விஷயம், நிறையா லைட்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இது அந்த இடம் இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டே திருப்பியும் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலை சரியாக பாதுகாக்கும் கடற்கரைகள் வந்து பாதுகாப்பாக இல்லாததுனால இந்த முட்டைகளை யாரும் எடுத்து போகிறது, அதை டிஸ்டர்ப் பண்ணுறது. இது வந்து நான் ஆலிவ் ரிட்லி டர்ட்டிலுக்கு மட்டும் சும்மா உதாரணமாக என்ன சொல்கிறேன்னா, அந்த கடற்கரையை நம்பி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷமாக எப்படி வந்து இந்த வலசை வருது பேர்ட்ஸ்லாம். இந்த சாங்சுரிக்கு வந்துட்டு இங்கே முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் அடைஞ்சோன்னா வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த பறவைலாம் சொல்கிறாங்க. அதேமாதிரி இவங்க வந்து காலங்காலமாக அவங்களோட மெமரியில் வந்து கடத்திட்டே வருதுங்க அதோட முன்னோர்கள்லாம். இப்படி வந்து சில கோஸ்டல் ரீஜன்ஸ்லாம் வந்து மாறிட்டே வரதுனால அதுங்களுக்கு எங்கே போய் முட்டை போடுறதுனே தெரியல. ஸோ அதனோட வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அழியிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க முடியாமல் போயிடுது. நம்ம எதோ நினச்சிக்கிறோம் இது ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணிருக்கோம், இதுக்கெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்னால நீங்கள் வந்து டைரெக்டாக பயன்படுறனாலும் அதுவும் நீங்கள் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான காரணம். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அனிமல் ஃபுட் செயின் இருக்குது. இதோ வந்துருச்சுல்ல முக்கியமான பிரச்சனை, ஓவர் ஃபிஷிங். இப்போது மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு காலம், மீன்பிடி தடை காலம் அப்படின்லாம் ஏன் போடுறாங்கன்னு நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்க. மீனவர்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் மீன் பிடிக்க போவாங்க. அப்போ நிறைய மீன் வந்து இனவிருத்திலாம் வந்து பண்ணியிருக்கோம். அது அவங்களோட ரொம்ப நாளாக வரக்கூடிய அந்த நாலேஜ்னால தெரியும். ஆனால் தொடர்ந்து ஃபிஷிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க. இப்போ வந்து விவசாயம்னா நட்டு வைக்கிறோம், விவசாயம் வளருது, அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுறோம், திருப்பியும் ஒரு சைக்கிளாக போயிட்டுருக்குல. இதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குல்ல. இப்படி நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஒரு சின்ன வெயிட் கொடுக்காமல் தொடர்ந்து ஓவர் ஃபிஷிங் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஏன்னா உலகம் முழுக்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ட மேனிக்கு ஃபிஷ் வந்து கன்சியூம் பண்ணிட்டுருக்காங்க. ஃபிஷிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது.
ஆனால் அதை தொடர்ந்து வந்து அலோவ் பண்ணாமல் ஏன் மீன்பிடி தடை காலம்னு ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மீன்கள்லாம் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கொடுத்தா தான் அதுங்களால் த்ரைவாகி நல்லா ஒரு பெரிய கூட்டமாக ஆகி அதுங்களோட வாழ்க்கையோட சூழ்நிலை முடிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிட முடியும். இந்த ஓவர் ஃபிஷிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில நெட்ஸ்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ கடலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவளப்பாறைகள் மட்டும் இல்லாமல் பாசிகள், நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மினரல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கீழே இருக்கும். அது வந்து நூற்றுக்கணக்கான வருஷங்களா ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சுயநலமாக அந்த அடியில் சும்மா கிரேவல் போட்டு அப்படியே அல்ட்ரா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட இந்த நெட்ஸ்லாம் வச்சு ஃபுல்லாக அந்த கீழே இருக்கிற அந்த பவளப்பாறைகள், பாசிகள் எல்லாத்தையும் சேர்த்து குட்டி குட்டி உயிருங்க எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஃபுல்லாக ஒரு லேயரில் ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இனிமேல் உயிர் வளர்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அங்கே திருப்பி மீன்கள் வரவே வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் தூரம் போட்டிங்கன்னா நாட்டிக்கல் மைல்ஸ் போனீங்களா மீன் கிடைக்காது. இன்னும் தேவைன்றதுனால இன்னும் நாட்டிக்கல் மைல்ஸ் தாண்டி தாண்டி நீங்கள் போயின்னே இருக்கணும். ஸோ ஓவர் ஃபிஷிங் மட்டும் இல்லாமல் தவறான மீன்பிடி முறைகளாலையும் நம்ம கடலை வந்து கொண்டுகிட்டு இருக்கோம். அதாவது தங்க முட்டை போடுற வாத்தை வந்து அறுத்து சாப்பிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதை தான் அது. இன்னொன்று சதுப்பு நிலங்கள் கடற்கரைக்கு கொஞ்சம் ரொம்ப தூரம் தான் இருக்கும். ஆனால் அந்த சதுப்பு நிலம் இல்லாததுனாலையும் கடலில் நிறையா பிரச்சனைகள் ஆகும். இன்னொன்று நிறைய நம்ம கார்பன் டை ஆக்சைடை வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலில் உள்வாங்க வச்சுட்டே இருக்கிறதுனால ஆசிடிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கடலில் வந்து கடல் நீரில் தேவையில்லாத கெமிக்கல்ஸ்லாம் அதிகமாக கலந்துச்சு. ஆப்வியஸ்லி என்ன ஆகும், அதோட நிலைத்தன்மை மாறுச்சு அப்படின்னா கடல் எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்காது. இதெல்லாம் ஏதோ குட்டி குட்டியாக என்னோட மூளை கெட்டுறது, எனக்கு புரிஞ்ச விஷயம், நான் படித்தது பார்த்ததெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் பேசணுன்னா கடலுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை பேசிகிட்டே போகலாம். அதனால் இந்த கடலின் மாநாடு மூலிமா வந்து மக்கள்கிட்ட இந்த அவேர்னஸ்லாம் போய் சேர்ந்துச்சு இவர் மூலிமா அப்படின்னா வந்து ஐ எம் ரியலி ஹாப்பிங்க. ஸோ நிறைய பேர் வந்து கடல் மாநாடு, கடல் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஏளனம் செஞ்சவங்களாம் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சும்மா உங்ககிட்ட உணர்த்தணும் அப்படிங்கிறனால தான் சொன்னேன். நான் சொன்ன தகவல் ஏதாவது வந்து குறையாக சொல்லிட்டேன், தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னா மறக்காமல் அது என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.